நடிகர் தனுஷிற்கு கடைசியாக வெளியான திரைப்படம் தான் ராயன். இந்த படம் பார்த்தீங்கன்னா 100 கோடிகளுக்கு மேல வசூல வாரி கொடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றிய பதிவு பண்ணுச்சு. அதனால அந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களுக்கு அதுல இருந்து ஒரு சில பெர்சன்டேஜ் லாபமாக கொடுத்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இதனடுத்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகி விறுவிறுப்பாக நடிச்சிட்டு இருக்காரு. நடிப்பு ஒரு பக்கம் அப்படின்னாலுமே இன்னொரு பக்கம் இயக்கம் அப்படின்னு ரெண்டுத்திலுமே படம் பிஸியாக இருந்துட்டு இருக்காரு. இவருடைய இயக்கத்துல இட்லி கடை, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்ற படம் உருவாகிட்டு இருக்கு. இவருடைய நடிப்புல குபேரா மற்றும் ஒரு சில படங்கள் தயாராகிட்டு இருக்கு. இப்படி இருக்கையில தனுஷ் பற்றி அண்மையில பலவிதமான அவதூறுகள் சமூக வலைதளங்கள்ல வைரலாக ஆரம்பிச்சது. இதனடுத்து பாத்தீங்கன்னா நயன்தாராவிற்கும் தனுஷ் அவர்களுக்கும் இடையே கடுமையான மோதலும் நடந்தது. இந்த பிரச்சனையில நயன்தாரா தரப்புல இருந்து இன்னும் ஒரு சில நடிகைகளுமே அவங்களுக்கு ஆதரவாகவுமே இருந்தாங்க. அதே போல தனுஷ் அவர்களுக்குமே ஒரு சில பிரபலங்கள் ஆதரவாக இருந்தாங்க. எப்படி இந்த பிரச்சனை தற்போது ஓய்ந்தது அப்படின்னு பார்க்கையில தற்போது மீண்டுமே இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்க போதா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களுடைய முன்னாள் மாமனாரான ரஜினிகாந்திடம் தனுஷ் பற்றி ஒரு சில கேள்விகளுமே கேட்கப்பட்டிருக்கு. அதற்கு ரஜினிகாந்த் தரப்புல இருந்து தனுஷ் அவர்கள் 100% நல்லவர் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால இந்த பிரச்சனையில தனுஷ் மீதுதான் நிறைய தவறுகள் இருப்பதாகவே தெரிய வந்திருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.